ஹாய் ஹலோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, குழந்தைங்களுக்கு வந்து சளி இருந்தால் இது கொடுத்து பாருங்கள். கன்ஃபார்மாக சளி வந்து குறையும். இருமலுக்கும் இதை கொடுக்கலாம். நம்ம வந்து இதை வந்து கஷாயமாக வைக்க போகிறோம். எல்லாத்தையும் வந்து இடித்து பார்க்கலாமா என்னென்னான்ட்டு. துளசி, தூதுவளை, முருங்கைக்கொழுந்து, வேப்பங்கொழுந்து, மிளகு, ஜீரகம், கற்பூரவள்ளி, பூண்டு 2 பல், உப்பும் வந்து லாஸ்ட்டாக சொல்கிறேன் என்னான்ட்டு பாருங்கள். எல்லாத்தையும் வந்து நம்ம இடித்து போட்டுக்கிட்டால் அந்த கஷாயத்தில் சாறுலாம் இறங்கும். அதனால் நம்ம வந்து நல்லா உரல்ல இடித்து போட்டுக்க போகிறோம். இடித்து போட்டுக்கிட்டு 1 டம்ளர் தண்ணியை நல்லா கொதிக்க விட்டு, அந்த 1 டம்ளர் ஊற்றின தண்ணி 1/2 டம்ளர் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். கொதிக்கும்போது ஒரு கல் உப்பு போடணும். எப்பயுமே நம்ம கஷாயம் குழந்தைங்களுக்கு கொடுக்க சொல்ல அந்த கஷாயத்தை கூட 1 கல் உப்பு மட்டும் போடுங்க. உப்பு போட்டு வடிகட்டி, குழந்தைங்க இருந்தால் 1/2 டம்ளர் ஒரு வயசுக்கு ஏற்ற மாரி பாலாடைல அந்த கஷாயத்தை ஊற்றணும். நம்ம ஒரு 5 வயசு இருந்தால் ஒரு 2, 3 பாலாடை ஊற்றலாம். 4 வயசு இருந்தால் அதுக்கேற்ற மாரி கொஞ்சம் ஊற்றிக்கங்க. பெரியவங்களும் இதை குடிக்கலாம். சளி கன்ஃபார்மாக சரியாகும். பாய்.